نحمده ونصلي على رسوله الكريم أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم وفي القرآن المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وتوكل சாந்தியும் சமாதானமும் நம் அனைவர்கள் மீதும் காலமுயற்சியாளர் கருணாநிதி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் உங்கள் மீதும் என் மீதும் என்றென்றும் நினைவு கொண்டே இருக்கட்டுமாக. அருமைக்குரிய சகோதரர்களே, பெரியவர்களே, தாய்மார்களே, இன்று நாம் பார்க்கக்கூடிய தலைப்பு இறைவன் மீது முழு நம்பிக்கை வைத்தல். தவக்கல் என்று சொல்வார்கள் அரபியில். ஏனென்றால் ஒரு மனிதன் எப்பொழுது இஸ்லாத்தை தழுவுகின்றானோ, இஸ்லாத்தை தழுவுவதற்கு இஸ்லாத்தினுடைய அந்த கொள்கை கோட்பாடுக்குள் வருகை இருக்கின்றானோ, அவனுக்கு முதன்மையாக இருக்க வேண்டியது தவக்கல் என்று சொல்லக்கூடிய இறை நம்பிக்கை. இது 100% முழுமையாக நம்புவது, அல்லாஹ்வின் மட்டும்தான் முடியும், அவனை தவிர வேறு எவராலும் முடியாது என்பதை இவன் உறுதியாக முழுமையாக நம்பியிருக்க வேண்டும். அல்லாஹ் தன்னுடைய திருமறையாம் அல்மறையில் சொல்லும் பொழுது சொல்லி காட்டுகின்றான். மேலே ஓதப்பட்டவுடைய அந்த வசனங்களில் வத்தவக்கல் அலல் அஸீஸுர் ரஹீம் என்பதாக அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகின்றான். எப்போதும் மிகைத்தவன், நிரந்தர கருணை குணமான குணம் கொண்டவன், அவன் மீது நீங்கள் முழு நம்பிக்கை வையுங்கள் என்பதாக அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். இந்த இடத்தில் அல்லாஹ் தஆலா ரஹீம் என்பதாகும். மற்றொரு இடத்தில் சொல்லும்போது வத்தவக்கல் அலல் ஹய்யில் லதீ லா யமூத் என்பதாக குறிப்பிடுகின்றான். அல்லாஹ் தன்னை பற்றி சொல்லும்போது அசீஸ் என்றும் ரஹீம் என்றும் கனி என்றும் ஹமீத் என்றும் இப்படி பல இடங்களில் இந்த தவக்கலை பற்றி சொல்லும் பொழுது, முழு நம்பிக்கையை பற்றி அல்லாஹ் சொல்லும் பொழுது இந்த வார்த்தைகளை உபயோகிக்கின்றான். இந்த வார்த்தை அவனுக்கு மட்டுமே சொந்தம், வேறு யாரும் இதை பயன்படுத்த முடியாது, வேறு யாருக்கும் இதை பயன்படுத்திக் கொள்ள கூடாது. ஏன்னா அல்லாஹ் தான் கிழக்கிலும் மேற்கிலும் எல்லா திசையிலும் 8 திசையிலும் அல்லாஹ் பரவித்தான் இருக்கின்றான். ஒரு குறுகிய வட்டத்திற்குள் அல்லாஹ் இருக்கின்றான் என்று சொல்வது இல்லை. பள்ளிவாசலுக்கு வந்தா பள்ளிவாசலுக்கு அல்லாஹ் இருக்கா, வேற இடத்துல இல்ல அப்படிங்கிறது அல்ல. அல்லாஹ்ங்கிறது முழு உலகத்தில் எல்லா இடங்களிலும் இருக்கின்றான். நீங்கள் யாருமே காணாத ஒரு இடத்தில் தன்னும் தனியாக இருட்டு என்று சொல்வார்களே, அந்த கடுமையான இருட்டுக்குள் ஒரு கருப்பு நிற மனிதன் ஒரு தவறை செய்தவர்கள் அல்லாஹ்வுக்கு அறியாமல் இருப்பதில்லை, அல்லாஹ்வுக்கு அறிந்தே தீர்வான். அதையும் அல்லாஹ் தஆலா தெரிந்து விடுவார். இன்னும் சொல்வதாக இருந்தால் பாறைக்குள் இருக்கக்கூடிய தேரையும் அல்லாஹ் தஆலா அறிந்திருக்கின்றான், அதற்கு உணவும் அளிக்கின்றான் அல்லாஹ். அப்ப இந்த தவக்குல்ங்கிறது இறை நம்பிக்கை என்பது எந்த அளவிற்கு எப்படி இருக்கணும், எந்த சமயத்திலும் அந்த இடத்தில் நம்ம இடத்தில் ஊசலாட்டம் என்பது வந்து இருக்கக்கூடாது. ஏன்னா நம்மகிட்ட இருக்கக்கூடியது எப்ப ஊசலாட்டம் வரும், எந்த சமயத்தில் நமக்கு இந்த ஈமானுடைய பலகீனப்படும் என்பதை நாம் விளங்க வேண்டும். ஏன்னா அல்லாஹ் சொல்லும் பொழுது, ஈமான் கொண்டவர்களை பற்றி சொல்லும் பொழுது அல்லாஹ் தஆலா வஅலல்லாஹி ஃபல்யதவக்கலில் முஃமினூன், ஈமான் கொண்டவர்கள் அல்லாஹ்வின் மீது மட்டும் நம்பிக்கை கொள்ள வேண்டும் என்பதாக அல்லாஹ் தெரிவித்து அடுத்து சொல்றார், வஅலல்லாஹி ஃபல்யதவக்கல் முத்தவக்கிலூன், முத்தவக்கிலூன் என்பதாக அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். ஏற்கனவே நம்பிக்கை இருப்பவர்களும் இறைவன் மீது மட்டும் நம்பிக்கையை அதிகப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதாக அல்லாஹ் வலியுறுத்துகின்றான். அப்ப எப்பொழுதெல்லாம் நமக்கு சிரமங்கள் வருகின்றதோ, கஷ்டங்கள் வருகின்றதோ, ஒரு இன்னல்கள், இடுக்கங்கள், துன்பங்கள், துயரங்கள், இந்த சமயங்கள் எல்லாம் அல்லாஹ்வை நாம் முழுமையாக நம்ப வேண்டும். எனக்கு நான் எல்லாம் தொழுகிறேன், நான் நோன்பு வைக்கிறேன், ஜகாத் கொடுக்கிறேன், எல்லாம் செய்கிறேன், எல்லாத்திற்கும் நான் எல்லாமே செஞ்சுக்கிட்டு இருக்கேன், ஆனா எனக்கு மட்டும் இந்த கஷ்டம் வருது,
இந்த சலனம் வருது. இங்க நம்முடைய ஊர் பாஷையில கழிச்சலவோ எனக்கு மத்தவங்க இந்த தெல்லையா வந்து குறையுது என்னன்னு தெரியல அப்படின்னு நம்ம சொல்லி திட்டிட்டு இருக்கோம். இதெல்லாம் நம்முடைய ஈமானுடைய பலகீனம் அங்கே ஏற்படுது. ஏனென்றால் அல்லாஹ் தன்னுடைய ரப்பு தன்னுடைய அடியானுக்கு எதை நாடி இருக்கிறான் அது நடந்தே தீரும். தக்பீர் என்று சொல்கின்றோமே, அல்லாஹ் நம் மீது விதிக்கப்பட்ட அந்த தக்பீர் கண்டிப்பாக நடந்தே தீரும். அவன் எழுதப்பட்டது எந்த ஒன்றும் கூடவும் செய்யாது குறைவும் செய்யாது. ஒரு மனிதனுக்கு வியாபாரம் செய்கின்றான், அவருடைய வியாபாரத்தில் லாபம் வரும்போது என்னுடைய முயற்சி என்கின்றான், இவனுக்கு நஷ்டம் வந்து விட்டால் என்னென்று தெரியல, யார் என்ன செஞ்சாங்கன்னு தெரியல, எந்த பேர்ல சூனியம் பண்ணா என்னன்னு தெரியல அப்படின்னு நம்ம திட்டிட்டு இருக்கோம். அப்ப அப்படி அல்ல, நமக்கு அதிகப்படுத்தி தருவதும் அல்லாஹ்தான், அதை கம்மியாக்கி தருவதும் அல்லாஹ்தான். ஏன் தெரியுமா? உங்களுக்கு கொடுக்கப்பட்டால் உங்களுடைய ஈமான் எப்படி இருக்கு, உங்களுக்கு பறிக்கப்பட்டால் உங்களுடைய ஈமான் எப்படி இருக்கு அப்படிங்கிறது அல்லாஹ் சோதிக்கின்றாங்க. இது யாரை சோதிப்பான்? நல்லடியார்களைத்தான் அல்லாஹ் சோதிப்பான். அப்ப நம்ம அந்த இடத்தில் அல்லாஹ்வுடைய அந்த யகீனை நம்பிக்கையை சக்தி இருந்தோம்னா அவனுக்கு பிரியமானவர்கள் என்று நாம் ஒதுங்கி விடுகின்றோம். ஒவ்வொரு நபிமார்களை பார்க்கும் பொழுது அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ஏற்பட்டனுடைய இன்னல்கள் துன்பங்கள் அவர்களுக்கு ஏற்பட்ட வியாதிகள் கொண்டு எந்த ஒரு மனிதனுக்கும் ஏற்படுவதில்லை. அப்ப அந்த வியாதிகள் ஏற்படும் போது நாம் என்னனோ அந்த நபிக்கு அல்லாஹ் கொடுத்தால் அத்தனை சோதனைகளையும் எப்படி உடம்பெல்லாம் புழுக்கள் பூத்து புழுக்களால் அதை நெளிந்து கொண்டு கீழே வருகின்றது. இவர்களுடைய அவர்களால் அல்லாஹ் தஆலாவிடம் கேட்கப்பட்டது, யா அல்லாஹ் என்னுடைய நாவையும் என்னுடைய இதயத்தையும் மட்டும் இந்த புழுக்களில் இருந்து என்னை காப்பாற்றிவிடு. ஏன்னா உன்னை துதிக்கக்கூடிய நாவு வேண்டும், உன்னை சிந்திக்கக்கூடிய இந்த இதயம் வேண்டும் ரப்பே, இதை இரண்டை மட்டும் அழித்து விடக் கூடாது ரப்பே என்பதாக கேட்டார். பாக்கி என்ன வேணாலும் எனக்கு கொடு அப்படின்னு கேட்கும் பொழுது அல்லாஹ் அதற்கு பின்னால் அவர்களுக்கு பரிபூர்ணமாக ஷிஃபாவை கொடுத்தான், பரிபூர்ணமாக உடல் ஆரோக்கியத்தை கொடுத்தான். அதே சமயத்தில் செல்வங்கள் கொடுக்கப்பட்டு இவர்களுக்கு அதே செல்வத்தையும் கொடுத்திருந்தா, குழந்தை செல்வத்தையும் கொடுத்திருந்தா, பொருளாதார செல்வத்தையும் கொடுத்திருந்தா, எல்லாத்தையும் அறிவிக்கப்பட்டுச்சு. குழந்தைகள் எல்லாம் ஒரே செவில படுத்துங்கிறாங்க, நடு இரவில் தூங்கி கொண்டிருக்கும் பொழுது ஷைத்தான் சிவத்தை தள்ளி அந்த குழந்தைகள் இருந்த 10 குழந்தைகளும் அவர்கள் ஒரே சமயத்தில் இறந்து விட்டார்கள். அதே ஒரு பொருளாதாரம் அளிக்கப்பட்டுச்சு, எல்லாத்தையும் கொடுத்தாங்க, எல்லா சோதனையும் அவங்க வென்று வந்தார்கள். அதே போல நம்ரூதுக்கு பாருங்க, காரூனுக்கு பாருங்க, இவங்களுக்கெல்லாம் அல்லாஹ் கொடுத்தான். எந்த அளவுக்கு இவங்களுக்கெல்லாம் பொருளாதாரத்தை கொடுத்தாங்க, அதிகமான பொருளாதாரத்தை கொடுத்தா. நம்ரூதை பற்றி சொல்லும் பொழுது, காரூனை பற்றி சொல்லும் பொழுது சொல்றாங்க, அவருடைய அந்த ஹசானாவுடைய சாவி இருக்குதுல்ல, அந்த சாவியை தூக்குவது மட்டும் பல ஒட்டகங்களை சுமந்து வரப்படும் என்பதாக 1000 பேர்கள் அதை தூக்கி கொண்டு வந்து வைப்பாங்க அப்படின்னு சொல்லப்படுது. அப்ப அந்த அளவுக்கு ஹசானாக்கள் இருந்துச்சு. சொர்க்கத்தை இந்த பூமியில் நான் உருவாக்குகின்றேன் என்பதாக முடிவெடுக்கக்கூடிய சூழல் தான். இப்படிதான் பணம் கொடுக்கப்பட்டவங்க நம்மளோட இருந்து காரூன்ல இருந்து காரோடைய சூழல் எப்படியாச்சு, என்னுடைய சொத்து இருக்குது, எத்தனை தலைமுறைகள் இருந்தாலும் சேர்த்து நான் திண்டுக்கலாம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தா அல்லாஹ் தஆலா அவனையும் சரி, அவனுடைய மாளிகையும் சரி, அவனுடைய அத்தனை பொருள்களையும் சரி பூமியை விழுங்க வைத்தான். பூமியை ஊங்கிக் கொண்டு இன்று வரை போய்கொண்டேதான் இருக்கின்றான். பூமிக்குள்ள போய்கிட்டே இருக்கான். எதுவரை கியாமத் வரை அப்படித்தான் போவான். அப்ப அல்லாஹ் தஆலாவை யார் நம்பிக்கையில் உறுதியாக இருக்கின்றார்கள், நமக்கு எந்த ஒரு தலைவலி வருது, ஒரு காய்ச்சல் வருது, ஒரு ஜலதோஷம் வருகிறது அப்படின்னா அல்லாஹ் எனக்கு ஏதோ ஒன்றை மூலமாக சோதிக்கின்றார், அல்லது என்னுடைய பாவத்திற்கு அல்லாஹ் தஆலா பரிகாரமாக ஆக்கின்றார். பாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா ரசூலுல்லாஹ்வுடைய இதய துண்டு என்று அந்த ஹார்ட் என்பதாக சொல்லுவாங்க. அவங்க மகளிலேயே ரொம்ப பிரியமான மகள், சொர்க்கத்துடைய தலைவி, பெண்களுக்குரிய தலைவியாக இருக்கக்கூடியவர்கள் பாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா.
அவங்க உடல்நல சரியில்லாம இருக்கும் பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வர்றாங்க. பாத்திமா எல்லாரும் மிகவும் ஜுரத்துல அந்த உஷ்ணத்துல ரொம்ப நடுங்கிட்டு இருக்காங்க. அப்ப சொன்னாங்க, பாத்திமாவே நீ பொறுமையாக இரு, இஸ்திக்ஃபார் செய், அல்லாஹு தஆலா ஏதோ ஒன்றின் மூலமாக உனக்கு நன்மைகள் நாடுகின்றான், உன்னுடைய பாவங்கள் அல்லாஹ் போக்குறா. நீ அதான் என்ன செய்ய, பொறுமைகள். அதாவது எந்த ஒரு வார்த்தைகளும் விட்டாங்க, எந்த ஒரு வார்த்தையும் சொல்லிடாத அப்படிங்கக்கூடிய இங்குள்ள பாத்திமாக்களுக்கும் அதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உணர்த்து விதமாக சொன்னாங்க. அப்ப நாம் நமக்கு சிரமங்கள் வந்தாலும் அப்பொழுதும் அல்லாஹ்வை நாம் துதிக்க வேண்டும், அல்லாஹ்வை இஸ்திக்ஃபார் செய்ய வேண்டும். அதே சமயத்தில் நமக்கு பொருளாதாரங்கள் அனைத்தும் கொடுக்கப்பட்டால் அப்பொழுதும் நமக்கு பணிவு வேண்டும், நமக்கு பணிவு என்பது அங்கே வேண்டும். இது என்னுடைய சம்பாத்தியத்தில், என்னுடைய உழைப்பில், என்னுடைய கஷ்டத்தில் வந்து இல்லை, என்னுடைய ரப்பு இதனுடைய நான் கொடுத்திருக்கேன், இதை செய்யக்கூடிய தாக்கத்தை என்னுடைய ரப்பு கொடுத்திருக்கான், இது என்னுடைய ரப்புடைய இது பொருள் என் மூலமாக இருக்கிறது அல்ல, நான் ஒரு காரணம், அவ்வளவுதான். இதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா, வல்லாஹு கனி, நான் பணக்காரன் இல்ல, எல்லாம் பணக்காரன் யாரு, அல்லாஹ்தான். அது அம்பானி போல பணக்காரனா இருந்தாலும் சரி, அல்லது முல்லை சுல்தானாக இருந்தாலும் சரி, அவங்க எல்லாம் என்ன, ரப்புக்கு அப்துதான், அவர்கள் அடிமைகள் தான், அல்லாஹுதான் கனியாக இருக்கின்றான் என்பதை இந்த இறை நம்பிக்கையின் மூலமாக நமக்கு உணர்த்தி காட்டுகின்றது. அந்த தக்வாவில் நாம் முழுமையாக தக்வா உடையவர்களாக வல்லல்லாஹ் ஆக்கி அருள்வானாக. இறுதி வரை உறுதியாக ஈமானே இருந்து, ஈமானே வாழ்ந்து, ஈமானே மரணிக்கக்கூடிய நன்பாக்கியங்களை வல்லல்லாஹ் அனைவருக்கும் தந்த அருள்வானாக. வாஹ தாவானா வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.